ஹலோ மக்களே 152வது எபிசோட் போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல 60ல வந்து சீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சீல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. உடனே வந்து செட்ஸ் சொல்றான், நம்ம மொத்தமே 5 பேர் தான் இருக்கோம், அதனாலதான் ரொம்ப நேரம் டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா 7 அணத்தை வந்து சீல் பண்ணிட்டோம், இன்னும் 2 தான் மிச்சம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்குள்ளே. உடனே டோபி சொல்றான், ஆல்ரெடி நான் சாஸ்கி டீமை வந்து 8 பிடிக்க அனுப்பிட்டேன்னு சொல்றான். அவன் அவங்களெல்லாம் நம்பலாமான்னு சொல்லிட்டு அவ கேட்கா, நான் வந்து நம்பிக்கை தரேன்னு சொல்றான் டோபி. அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ அப்படி சோகமாவே படுத்து கிடக்கான், ஏன்னா சாஸ்கியை காப்பாத்தி கூட்டு வரலன்னு சொல்லிட்டு. பார்த்தா இட்டாச்சியை பத்தி யோசிச்சு பார்க்கான். நீ தனியா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் உன்னை தேடி வந்திருக்குன்னு சொல்றான். அவன் உன்னை நாட்ட சொல்றான், நான் ஒண்ணு தனியாள் கிடையாடா, நான் நினைச்சோம்னா 1000 பேரை வர வச்சு உன்னைய புடிச்சிருவா, உன்னைய புடிச்சு சாஸ்கி என்ன காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை இட்டாச்சி கேட்கான், என் தம்பியே ஒரு ரோக் நிஞ்சா, அவன் கூட எதுக்கு ரொம்ப அட்டாச் ஆகி போய் கிடக்குன்னு கேட்கான். அவன் உன்னே மாதிரி நான் கிடையாது, அவன் என்னோட பிளட் பிரதர் இல்லாட்டினாலும் எனக்கு அவன் பிரதருக்கும் மேல அப்படின்னு சொல்றான். அவன் அதை சொன்னோன்னு இட்டாச்சி அப்படியே சிரிக்கான். சடனா வந்து நார்ட்டோ வந்து இட்டாச்சியை பொழந்தெடுக்க வரான். அதுக்குள்ள தலைவன் கெஞ்சுட்ஸுவை போட்டு விட்டான், நீ என்னோட கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். அந்த டைம்ல உன்னை இட்டாச்சி சொல்றான், நான் உன் கூட சண்டை போட வரலடா, உன் கூட பேசதான் வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் ஆனா கெஞ்சுட்ஸ்ல வச்சு பேசுறான். அவன் உன்னை இட்டாச்சிக்கா, சாஸ்கியை வந்து நீ வில்லேஜுக்கு வந்து கூட்டு போலான்னு நினைக்கேன், ஆனா அவன் கூட வரல, நீ என்ன செய்வன்னு கேட்காம, நான் என்ன செஞ்சாச்சு அவனை கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சாஸ்கி உன் கூட வருவான் நம்புறேன், ஆனா ஒருவேளை வராம அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தானே என்ன செய்வன்னு கேட்கான் இட்டாச்சி. நீ என்னதான் சொல்ல வரன்னு கேட்கான் நாருட்டோ. உன்னை இட்டாச்சி சொல்றான், நீ சாஸ்கியை வந்து ஒரு பிரதர் மாதிரி சொல்ற, ஆனா ஒருவேளை சாஸ்கி வந்து ஹிடன் வில்லேஜே அடிச்சு நினைச்சாம நீ என்ன செய்வன்னு கேட்கான். அவன் எதுக்கு சாஸ்கி அப்பெல்லாம் செய்ய போறான், அப்பெல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சாஸ்கி எல்லாம் யார் நினைச்சாலும் ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், எவனாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு அடிக்க அனுப்பினோம்னா என்ன செய்வன்னு கேட்கான். அவன் நீ அவனை ஸ்டாப் பண்ணுவியான்னு கேட்கான். அவன் இல்லன்னா அவனை கொல்லுவியான்னு கேட்கான். நாருட்டோ அதை கட்டிட்டு மிரண்டுட்டான். அவன் என்னோட ஊரையும் காப்பாத்துவேன், நான் சாஸ்கியும் கொல்லாம காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ இன்னும் குழந்தை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நாருட்டோன்னு சொல்றான். அவன் ஷினோபி வந்து ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தான் தீரணும், நீ என்ன டிசிஷன் எடுப்பன்னு கேட்கான். அவன் நாருட்டோ அப்படியே வந்து ஜிரையா சென்சை சொன்னதை யோசிச்சு பார்க்கான். சாஸ்கி இந்த ஊரை விட்டு போயிட்டான், இனிமேல் நீ அவனை நினைச்ச கவலைப்படாதுன்னு சொல்றான். அவன் நீ ஒரு நிஞ்சாவா மாறிட்ட, ஒரு காலகட்டத்துல நீ ஒரு டிசிஷன் எடுத்தே தீரணும் நாருட்டோ, அதை நீ எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நீ முட்டாள்தனமா யோசிக்க, சாஸ்கி எல்லாம் கூட்டே வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே சொல்லிட்டு நாட்டை சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சரி நான் முட்டாளா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சாஸ்கி என் உயிரை கொடுத்தாச்சு நான் கூட்டு வருவேன்னு சொல்றான். அவன் உன்னை நாட்ட சொல்றான், ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட ஒரு ஆள் கேட்டுட்டாங்க, நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், என்னோட நிஞ்சா வேல இருந்து நான் எப்பவுமே பின் வாங்க மாட்டேன்னு சொல்றான் நாருட்டோ. உன்னை அதை கேட்டு இட்டாச்சி சிரிக்கான். சடனா வந்து நாருட்டோ வாய்க்குள்ள ஒரு காக்காவை அனுப்பிட்டான். உன்னை இட்டாச்சி சொல்றான், என்னோட பவர்ல சில பவர் வந்து உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன், உனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்து இந்த பவரை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அவன் அப்பந்தான் அந்த கான்வர்சேஷன்ல நடந்திருக்கு, அதை நம்மளுக்கு இப்பதான் காட்டுறானுங்க. என்னடா பண்ண, நீ கூட சண்டை போட தானே வந்த நினைச்சேன், நீ என்ன சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிட்டு நாருட்டோ கேட்கான். நான் இப்ப போறேன், உன்கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டேன், எனக்கு இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா சாஸ்கி கூட சண்டை போட போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் உன்னை நாருட்டோ இப்ப காட்டாங்க, எதுக்கு இட்டாச்சி என்கிட்ட அப்படி வந்து பேசிட்டு போனா ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அப்ப வந்து ஒயிட் சிப்ஸ் சொல்றான், சாஸ்கி வந்து ஜெயிச்சிட்டான், இட்டாச்சி வந்து செத்துட்டான்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நாருட்டோ. சாஸ்கி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நீ எப்பவுமே நல்லா தான்டா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் இங்க சாஸ்கியை கட்டுறாங்க. பார்த்தா வந்து கில்லர் பிய தொழிச்சு ரேப் பண்ணி வச்சிருக்கான். அவனே உன்னை வந்து ஜூகோ கேட்கா, நீ நல்லா இருக்கியா சாஸ்கின்னு கேட்கான். நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு தேடி போவோம்னு சொல்றான். அவன் சடனா டோபி முன்னாடி போய் 8 தூக்கி வீசுறான். அவன் நான் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றான். சாஸ்கி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எங்கடா போறேன்னு கேட்கான். என்னோட வழியை முதல்ல சரி பண்ண போறேன், அதுக்கப்புறம் ஹிடன் லீஃப் வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் ஒன்னு டோபி இப்படி பழசைய யோசிச்சு பார்க்கான். சாஸ்கிட்ட வந்து சில விஷயம் அவன் தனியா பேசிருக்கான். அப்பமே இட்டாச்சியோட விஷயமே அவன் எப்பவுமே வில்லேஜ் பாதுகாக்கன்னு தான் நினைச்சான், ஆனா நீ என்னன்னா அட்டாக் பண்ண போறேன்னு சொல்றீ, எதுக்குடா அப்படின்னு கேட்கான். அவன் இட்டாச்சி வந்து அவன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி வில்லேஜை காப்பாத்தினான், ஆனா என்னோட கவலை என்னன்னா இட்டாச்சி இவனுங்களுக்காண்டி போய் உயிரை கொடுத்தானே, அதனாலதான் இவங்களை பழிவாங்க போறேன்னு சொல்லியிருக்கான். அவன் அந்த வழியை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்றான். அவன் இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டுன்னு சொல்றான். சாஸ்கி இட்டாச்சியோட ஆசை என்னன்னா அந்த வில்லேஜ் வந்து பாதுகாக்கணும், எனக்கு அது செய்யதான் ஆசை, ஆனா அந்த எல்டர் 3 பேரை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இட்டாச்சி அவன் வாழ்க்கையை கொடுத்து ஊர்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிட்டு சொல்றான். அவன் உன்ன டோபி கேட்கான், அப்பனா நீ அந்த 3 பேரை மட்டும் தான் கொல்ல போறேன்னு கேட்கான். அவன் அப்படிலாம் நான் ஒன்னும் செய்ய போறது இல்ல, மொத்த வில்லேஜையும் நான் அழிச்சு தள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டாக்கா முன்னாடி நான் போய் சொன்னேன்னு சொல்றான். அவன் இட்டாச்சியோட ஆசை வந்து வில்லேஜ் தான்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சா, நீ என்ன டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்க, ஏன் இப்படி செய்யறன்னு கேட்கான். அவன் நீ என்ன சொன்ன, இட்டாச்சி வந்து வில்லேஜை எதிர்த்துக்கிட்டு என்னைய காப்பாத்தனான்னு சொன்ன, அதே மாதிரிதான் எனக்கு இந்த வில்லேஜோட எனக்கு இட்டாச்சி லைஃப் தான் பெருசா இருக்கு, அதனால இவனுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தே தீரும்னு சொல்றான். அவன் உச்சியா கிளானே கொண்டானுங்க, என்னோட அண்ணனே கொல்ல வச்சுட்டானுங்க, அதனால இந்த கிளானை நான் விட மாட்டேன், இந்த ஊரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எல்லாருமே எனக்கு குப்பைக்கு சமமானம், என்னோட வெஞ்சன்ஸ் என்னன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நான் இப்ப சொல்ற முடிவுக்கு எவன் என்னை எதிர்த்து வந்தாலும் பிரச்சனை இல்ல, எவனா இருந்தாலும் நான் கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி நான் கொன்ன பரவாச்சு அவனுக்கு கொஞ்சமாச்சும் புரியுன்னு சொல்றான். அவன் அப்படி மங்கைக்கு ஷரிங் எனக்கு ஓபன் பண்றான். அவன் என்னோட ஹேட்ரட எல்லாரும் பார்க்க போறான்னு சொல்லியிருக்கான். அவன் டோபி நினைக்கான், இவன் லவ் பண்ணவும் செய்தான், ஆனா அதே டைம்ல எல்லாத்தையும் வெறுக்கவும் செய்யறான் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து லார்ட் ரைகா கிட்ட வந்து ஊர்ல உள்ள ஷினோபி சொல்றான், கில்லர் பியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். என்னது கில்லர் பியை கடத்திட்டு போயிட்டா, எவன்டா கடத்திட்டு போனான்னு கேட்கான். அவன் உச்சியா கிளான்ல இருந்து ஒருத்தன் வந்து அவனுக்கு தான் கடத்திட்டு போயிட்டானுன்னு சொல்லிட்டு லார்ட் ரைகா கூட ஒருத்த அசிஸ்டன்ட் இருக்கா. அவ கேட்கா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ அந்த அக்காட்சில நான் விட மாட்டேன்டா, அந்த அக்காட்சில ஒருத்தனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த இருக்க டேபிள உடச்சு எரியுதான். பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொல்றான். அவன் அதுக்கப்புறம் நாருட்டோ கட்டுறாங்க. நாருட்டோ சோகமாவே படுத்து கிடக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா
கக்காச்சி எங்க வரான். கக்காச்சி வந்து கதவை தட்டு தான், என்ன கக்காச்சி சென்சே இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு லேடி ஹொக்காகே வந்து உன்னை கூப்பிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ வந்து சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான், சாஸ்கே வர காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சீஃப் டோடு காமகிச்சி நீங்க என்னடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு காமகிச்சி வந்து உண்மையை சொல்ல போகுது. டே காமகிச்சி வாய முட்டான்னு சொல்லிட்டு அவ அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் வந்து லேடி சுனடையும் பாசும் சொல்லிக்கிடுவாங்கன்னு சொல்றாரு. என்னடா நடக்கு, இவனு என்னடா இப்படி பதறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். வா வந்து லேடி சுனடைய பாப்போன்னு சொல்லிட்டு கக்காச்சி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ வந்து லேடி சுனடை ரூமுக்கு வரான். எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஜிரையா செத்ததை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்கன்னு நருட்டோக்கு தான் தெரியாது. உடனே கேட்காரு, இதான் ஜிரையா பாயோட ஸ்டூடெண்டான்னு கேட்காரு. ஆமா இவன் தான் நருட்டோ உசுமாக்கின்னு சொல்றா லேடி சுனடே. இவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு முதல்ல சொல்றாவா. யார் இந்த கிழட்டு தவளை, இவங்க மட்டும் எதையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். இவங்க தான் வந்து கிரேட் சேஜ்டா, இவங்கள்ட்ட நக்கல் பண்ணாத சொல்லிட்டு இருக்கா லேடி சுனடே. உடனே அவர் சொல்றாரு, நான் தான் கிரேட் சேஜ், இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, என்னோட ஸ்டூடெண்ட் ஜிரையா பாயை பத்தி தான் சொல்ல வந்திருக்குன்னு சொல்றாரு அவர். ஜிரையா பாயா பெர்வி சேஜ் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். அது கிழட்டு தவளை உங்களுக்கு என்ன தெரியும் கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சிசுனே சொல்றா, நருட்டோ இவங்க தான் வந்து ஜிரையா சென்சைக்கு வந்து சேஜ் ஜுட்ஸு சொல்லி கொடுத்தவங்கன்னு சொல்றா அவ. எனது ஜிரையா சென்சைக்கு மாஸ்டரான்னு சொல்லிட்டு. உடனே வந்து சிரிக்காரு, எனது பெர்வி சேஜா, ஜிரையா பாய்க்கு வந்து தெளிவான பேரை நீ வச்சிருக்க நருட்டோ அப்படின்னு சொல்லி நக்கலை சிரிக்காரு அவரு. இந்த கிழட்டு தவளை எதுக்கு என்னைய கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஆனா உன்ட்டு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம்னு சொல்றான் அவன். ஜிரையா பாய் வந்து பேட்டில செத்துட்டான்னு சொல்றாரு அவரு. என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ அப்படி சோகமா கேட்கான். எல்லாருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த தாத்தா தவளை சொல்றாரு, நான் சொல்றது உனக்கு புரியாம தான் இருக்கும், ஆனா இது உண்மை, அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்றாரு அவரு. அக்காட்சியோட லீடரை வந்து நாங்க தேடி போனோம், அது எங்க போனோம்னா ஹிடன் ட்ரெயின் வில்லேஜுக்கு போனோம், அங்க இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க போனோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது அக்காட்சியோட லீடர் வந்து ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கா. உன்னை சாய் சொல்றான், அந்த ஊருக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியே இருந்து கூட ஒண்ணுமே கண்காணிக்க முடியாதுன்னு சொல்றான் அவன். உனக்கு அக்காட்சி சொல்றான், அதனாலதான் ஜிரையா சென்சி வந்து தனி அந்த ஊருக்கு போனாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்காரு அவரு. ஜிரையா பாய் வந்து அக்காட்சியோட லீடர் கூட சண்டை போட்டான அளவுக்கு சொல்றாரு அவரு. உன்னை ஜிரையா சென்சி கேட்காரு, நீ தான் நாகட்டோனா அப்படின்னா யாகிக்கோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜிரையா பாயோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட் தான் அந்த பெயின் அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னது ஃபார்மர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு சக்குரா மிரண்டா. ஆமா ஜிரையாவோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட் நாகட்டோ, அவன் தான் அந்த பெயின்னு சொல்றாரு அவர். உன்னை லேடிஸோட பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க, அந்த கிரேட் நிஞ்சா வாரில் நடந்த விஷயத்தெல்லாம், அந்த 3 குழந்தை வந்தீங்களா அதுல உள்ளவனா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அவன். உடனே வந்து கக்காச்சி கேட்கான், ஜிரையா சென்சியே ஒருத்தன் பீட் பண்றானா, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்க அவன். ஏன்னா பெயிண்ட வந்து ரெனிகன் இருக்குன்னு சொல்றாரு அவரு. என்ன ரெனிகன் மிரண்டுட்டாங்க அவங்க. உடனே வந்து சிசுனி அதை பத்தி சொல்றா, அது வந்து ஒரு ஓக்கிலர் ஜுட்ஸு, அது வந்து சேஜ் ஆஃப் 6 பாத்னு சொல்றா அவ. அது எல்லா ட்ரெயின்லாம் இருக்காது, லெஜெண்ட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த ரெனிகன் வந்து ஒரு லெஜெண்டரி பவர்னு சொல்றாரு அவரு. நீங்க நினைச்சு பார்க்கறதோட அந்த பவர் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. 6 பேர் அதுல இருந்தாங்கன்னு சொல்றாரு. என்னது 6 பேர்ட்டு ரெனிகன் இருக்கான்னு சொல்லிட்டு கக்காச்சி முழிக்கான். அவன் என்ன ட்ரிக் பண்ணானே எங்களுக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாருப்பா. அதை கண்டுபிடிக்கதான் நாங்க திரும்பி வெளியே போனோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஆனா அப்படி கண்டுபிடிக்க நேரத்துல ஜிரையா பாயை சங்க நெரிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாரு அவர். அவர் சங்க பிடிச்சனால அவரால் பேச முடியாம போயிருச்சு, அதனால நிறைய மெசேஜ் என் முதுகு பின்னாடி எழுதினாருன்னு சொல்றாரு அவர். இது ஒரு கோடுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஜிரையா பாய் சொன்னது எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாரு அவர். ஒன்னு லேடி சொன்னே சொல்றா, அடே இதான் ஜிரையா அனுப்புனானா, சரி நம்ம வந்து இதை டீகோட் பண்ணாதான் சரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா அவ. உடனே வந்து நருட்டோ கேட்கான், கிராணி நீங்க வந்து பெர்வி சேஜ் வந்து தனியா அனுப்பியிருக்கீங்க அப்படித்தானு கேட்கான். லேடி சொன்னோட எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இப்படி ஒரு ரிஸ்கான இடத்துக்கு அவர் எதுக்கு தனியா அனுப்புறீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயமான்னு சொல்லிட்டு நருட்டோ கத்த ஆரம்பிச்சிட்டான் அவன். உடனே வந்து கக்காச்சி சொல்றான், நிறுத்து நருட்டோ, உனக்கு தெரியாததா, லேடி சொன்னோட அதுக்கு மேல வருத்தத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை லேடி சொன்னே பழசெல்லாம் யோசிச்சு பாக்கா, ஏன்னா அவ போக கூடாது நானும் கூட வரேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்கா. உன்னை ஜிரையா அப்ப சொல்றாரு, நான் வந்து ஒரு லெஜெண்டரி சன்னின்னு, என்னை நம்பி அனுப்பு, ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அவர். அப்ப என்னெல்லாம கிண்டல் அடிச்சிருக்காரு. அப்போ வந்து லேடி சொன்னோட எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நான் ஒரு மாடலா இருக்க விரும்புறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், அதனால தான் நான் போறேன்னு சொல்றாரு அவர். என்னோட வாழ்க்கையை நான் ரிஸ்க் பண்ணியாச்சு, இவங்களுக்கு ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நம்மளோட தேர்டு ஹோக்காக என்ன செஞ்சாரோ அதைத்தான் நான் செஞ்ச போறேன்னு சொல்லினதெல்லாம் யோசிச்சு பார்க்கா. உடனே நருட்டோ டென்ஷன்ல எதையுமே பேசாம அவன் பாட்டு கதவை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் அவன். உடனே நருட்டோ சொல்றான், இதுவே பெர்வி சேஜ் வந்து 5th ஹோக்காக இருந்திருந்தா லேடி சொன்னட எல்லாம் தனியா அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கதவை திறந்து அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். நருட்டோன்னு சொல்லிட்டு சக்குரா கூப்பிடுதான். உடனே வந்து லேடி சொல்றா, சக்குரா அவனை அப்படியே விடு, அவன் தனியா போகட்டும்னு சொல்லி. என்னை மன்னிச்சிருங்க ஃபுக்காசாக்குன்னு சொல்லிட்டு கக்காச்சி சொல்றான். உடனே வந்து ஃபுக்காக்கு சொல்றாரு, நீ அப்படிலாம் சொல்லாத, அந்த பையன் எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஜிரையா பாய் வந்து இவன் மேல நம்பிக்கை வச்சது தப்பே கிடையாதுன்னு சொல்றாரு அவர். உன்னை அப்படி பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போறான் அவன். உனக்கு நான் சம்மனிங் ஜுட்ஸு சொல்லித்தரேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அப்ப முதல்ல காம புண்டா வர வச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் நருட்டோ. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் அவன் பழசை யோசிச்சுட்டு. பெர்வி சேஜ் உங்க கூட எதுக்கு நான் ரீசர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறான். நம்ம ரீசர்ச் மட்டும் பண்ண போகல, உனக்கு வந்து ஒரு புது ஜுட்ஸுவை கத்து தர போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்கலாம் கேட்டிருக்கான் அவன். நீ பார்க்க 4th ஹோக்காகே மாதிரியே இருக்க, அவன் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தான், அவன மாதிரியே இருக்கனாலதான் உடனே நான் என் கூட கூட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போறான் அவன். இனிமேல் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உனக்கு புது ஜுட்ஸுவை கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்து சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையை இழந்த மாதிரி அப்படி நடந்து போறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. See you, bye.